Welcome to SKIS Academy. Today we are going to see the relationship between India and USA. So how they are going to maintain a good friendly relationship in the IR. IRல அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றாங்க and what are the things they have been framed and what are the policies that India had brought for the good communication or good relationship with India and USA. So இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் we will have a great personalities who started this relationship. இவங்களால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கு அண்ட் திஸ் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி சொல்றோம். And now what we are going to see அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are telling the overviewல பார்த்தீங்கன்னா the relationship between India and USA the world's two we all know they were both ரெண்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு democracy they have own ruling system they have own governance system ஸோ அவங்களுக்குன்னு தனித்தனி ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி என்ன பார்க்குறோம்னா ரெண்டும் மிகப்பெரிய ஒரு கண்ட்ரிஸ் they are not a small countries. Now we are going to see how we are going to maintain with the relationship between அதாவது ஒரு ஆஃபீஸரா if you are going to promoted அப்படின்போது you have to see how the relationship that India is maintaining with the USA அப்படின்றத நம்ம பார்க்குறோம். And next what we are going to see அப்படின்னு பார்த்தீங்கன்னா it also going to hold a geopolitical significance in international nations. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜியோ பொலிட்டிக்கலான ஒரு லெவல்ஸ் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் எப்படி நம்ம கோஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி we are going to connect this geographical level and also political level with this two countries அப்படின்னு நம்ம பார்க்குறோம். And next வந்து what we are going to see அப்படின்னா they are also telling about it has a overall impact on the global order. அது மட்டும் இல்லாமல் இது என்னன்னா இது வந்து வெறும் ஒரு கண்ட்ரீஸ்குள்ள இருக்கக்கூடிய இம்பாக்டா அது இருக்க போதில்லை கோயிங் டு கனெக்ட் குளோபலா ஒரு லெவல் அதாவது குளோபலா எப்படி நம்ம ஒரு ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஒரு எக்கனாமிக் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் ஒரு பொலிட்டிக்கல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் சம் ஸ்ட்ராட்டஜி ரிகார்டிங் த எக்கனாமிக் ஆர் ட்ரேட் பட் வி ஆர் டாக்கிங் அபவுட் த மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் சிந்து. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு லைன் நம்ம கிராஸ் பண்ணாலும் அது என்னவாயிரும் வார்க்கான ஒரு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அந்த பார்டரை நம்ம கிராஸ் பண்ணாமல் அந்த டெரிட்டோரியல் லைனுக்குள்ள நம்மளோட ஜூரிஸ்டிக்ஷன் லைனுக்குள்ள நம்ம ஃப்ரேம் பண்ணோம் அண்ட் வி ஷுட் நாட் அஃபெக்ட் த இன்டிகிரிட்டி ஆஃப் த அதர் கண்ட்ரி ஆர் அதர் நேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம எதுக்குள்ள உள்ளடக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are telling the word called strategy அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். And next what we are telling அப்படின்னா the India and USA relation is a very crucial in determining the global balance of power. இப்போ என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி USA is a great largest democracy and India is also a largest democracy which have a support of Asian countries. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துருப்போம் கிட்ட 10 ஏசியான் கண்ட்ரிஸ் இருக்கு. அந்த 10 ஏசியன் கண்ட்ரிஸோட சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவுக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ வி ஹாவ் த அனதர் கிரேட் பவர். ஸோ இவங்களுக்குள்ள எப்படி இருக்கணும்னா தட் பேலன்ஸ் ஷுட் பி பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த பேலன்ஸில் ஒரு சைடு இவங்களுக்கு இப்படி போனாலும் சரி வில் ஹாவ் அ கிரேட் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த டூ நேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் த பீப்புள் ஆஃப் திஸ் டூ நேஷன் என்ன ஆகும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உட்பட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இவங்களுடைய குளோபல் பவர் எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி இன் அ பேலன்ஸ் லெவல். அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னா now what they are telling அப்படின்னா US is a true super power. We all know US வந்து பார்த்தீங்கன்னா சில டெவலப்டு கண்ட்ரி ரைட் அது வந்து டெவலப்டு கண்ட்ரி நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரியில தான் நம்ம இருக்கோம். ஸோ யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்னன்னா இட்ஸ் சூப்பர் பவர். அவங்களுடைய காயின் என்னன்னு சொல்றோம் அவங்களோட கரன்சி டெல்லிங் டாலர்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்றோம் ருபீஸ். ஈவன் வி ஹாவ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர் காயின்ஸ் அண்ட் ருபீஸ் ரைட். அவங்களுடைய டாலருக்கு சம்திங் வி ஹாவ் ஒரு 64 ருபீஸ் ஒரு ரூபிக் அவங்களோட $1 ஈக்குவல் டு 64 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ வி ஹாவ் என்ன சொல்ல ஒரு 64 ரூபாய் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு டிஃபரன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி கேன் சே தட் யூஎஸ் இஸ் அ கிரேட் சூப்பர் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராங் எக்கனாமிக்கலி டெக்னாலஜிக்கலி அஸ் வெல் அஸ் மிலிட்ரிலி. அவங்க என்ன ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க ஸ்ட்ராங்கா இல்லை பட் ஆல்சோ தே வேர் வெரி வெரி ஸ்ட்ராங் இன் எக்கனாமிக் லெவலும் ஸ்ட்ராங்கரா இருக்காங்க டெக்னாலஜிக்கல் லெவலையும் ஸ்ட்ராங்கரா இருக்காங்க அண்ட் ஆல்சோ மிலிட்ரி லெவல். ஸோ மிலிட்ரி லெவலுமே அவங்க எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியா இஸ் an aspiring superpower. We didn't acquire the position called superpower. We are just aspiring to get that position called superpower. And also what they're telling அப்படின்னா we are also a country with a fast growing economy and also military technological. நம்மளும் என்ன பண்றோம் ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டாக்னட்டா நம்ம நிக்காம நம்ம என்ன பண்றோம் we are also developing. நம்ம எப்படி வந்து டெக்னாலஜிக்கா நம்ம டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்
we have a summit called AI Summit on New Delhi இந்த last year 2025ல டெல்லியில தான் அது அந்த சமிட் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா we are developing ourselves by using this technology and also economical level நம்ம எப்படி டெவலப் ஆகுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்மளோட ருபீஸோட வேல்யூ நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், லைக் அதோட ருபீஸை எப்படி நம்ம வந்து இந்த ஃபாரின் இதுல வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி அந்த மார்க்கெட்டுக்குள்ள எப்படி நம்ம ருப்பியை கொண்டு போனோம்னா எப்படி அதோட ருபீஸோட வேல்யூஸ் நம்மளுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்காக நம்ம என்ன படிப்போம், எக்கனாமிக்ஸ் படிப்போம். எக்கனாமிக்ஸ்ல வாட் தே டெல்லிங் ஹவு ருபீஸோட வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒருவேளை இன்ஃப்ளேஷன் வந்து அந்த இடத்துல பாதிச்சுன்னா அந்த ருபி எப்படி டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுனால நம்ம கண்ட்ரியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி ரெடியூஸ் ஆகுது, அதுக்காக நம்ம என்ன பண்றோம், we are all studying this all things. And next we are also talking about military. So military போது பழைய காலத்துல வந்து பழைய சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி we don't have a perfect military, only man power we have. பட் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா we have a good அதாவது இந்த global power மூலமா we are also learning how technology should be used in the military power and should not affect the balance of the other country, a relationship with the other country. And next what we are telling அப்படின்னா it's in a brief overview of the India and US connections. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா both countries attach a great value to democracy. இந்த ரெண்டு கண்ட்ரியுமே என்ன பண்றாங்கன்னா they were attached to the democracy. What is democracy அப்படின்னா we all know democracy is the country ruled by the people. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, the election will be held. அந்த எலெக்ஷன்ல ஒரு பொலிட்டிஷியனோ இல்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ நம்ம தான் செலக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்றோம், we are giving a position for them. ஸோ அதுதான் சொல்றாங்க this both country what they are doing அப்படின்னா they are giving a great value to the democracy. And next what they are telling அப்படின்னா both countries have a many shared and common interest and the global stage. We both countries will have நம்மளுடைய ரெண்டு கண்ட்ரீஸ்மே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா we have a shared value on the global stage. For example what are the shared value அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are all very எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம வந்து இது பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ த ரேடியேஷன்ஸ், அதாவது நம்மளுடைய பிளானட்ல வரக்கூடிய சோலார் ரேடியேஷன், இன்கமிங் சோலார் ரேடியேஷன், அது நம்ம என்ன சொல்றோம், இன்சோலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சோலார், அதாவது ஓசோன் லேயர் டிப்ளேஷன், ஸோ இதுக்காகலாம் நம்ம பிளானட் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி we have a common shared interest அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். So now we are going to see how the India is doing. India remained a part of British Empire during 19th and 20th century. So we all know நம்ம யாருக்கு அண்டர்ல ரூல் பண்ணிருந்தாங்க, who ruled us அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாமே தெரியும். And also we are telling this, when we got independence அப்படிம்போது we got independence on 15th August 1947. இந்த ஃபேக்ட்ல நமக்கு யார் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. This all the facts we know. While we are writing an answer, we should frame the answer like this. So we were under the இந்த மாதிரி பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல நம்ம இருந்தோம் and we got independence on this. It should be your introduction. And next you are going to write a secular democratic republic with a written constitution. So both the countries will have what it has அப்படின்னு பார்த்தீங்கன்னா both the countries has a written constitution. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட written constitution பார்த்தீங்கன்னா it's the largest and longest written constitution in the world அப்படின்னு சொல்லி சொல்லலாம். And next என்ன சொல்றாங்க அப்படின்னா it's the largest democracy located in South Asia. இப்போ நம்ம யாரை பத்தி பார்க்கணும், we are talking about India, only we are talking about India. And some facts we have given, how many population is there and how many kilometers have been presented here அப்படின்னு சொல்லி we are telling. And largest population in the world. ஸோ நம்ம இந்தியா தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த உலகத்திலே முதல்ல நிறைய பாப்புலேஷன் கொண்ட ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் இஸ் China. It's an updated fact. And next one என்ன பார்த்தீங்கன்னா our state is in a federal state. நம்ம ஸ்டேட் என்னன்னு சொல்லலாம், it's not a federal state but it's also a quasi federal. இது வந்து என்னன்னா ஒரு quasi federal state. என்ன federal and quasi federal unitary அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have three types of government. One is unitary. Unitary அப்படின்னா the central will have the power. அதே வந்து ஃபெடரல் பார்த்தீங்கன்னா வாட் இட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட்னு ரெண்டு இருக்கும். இந்த சென்ட்ரல் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் அவங்க பாட்டுட்டு இண்டிபெண்டா தேல் ரூல் அண்ட் ஸ்டேட் தேல் ரூல் இண்டிபெண்டன்ட்லி, தே வில் நாட் டிபெண்ட் ஆன் த சென்டர். அதே குவாசி ஃபெடரல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் இருக்கு, இந்த சென்டருக்கு சில பவர்ஸ் இருக்கும் and state will also have a independent powers, but in some circumstance what the state have to do அப்படின்னு பார்த்தீங்கன்னா the state have to seek permission with the center. So நம்மளுடைய government பார்த்தீங்கன்னா it's not a complete federal system but our government is in a quasi federal system. So this is the definition regarding the quasi federal அப்படின்னு நாம சொல்லலாம்.
And next what they are telling அப்படின்னா we are going to see about USA. USA பார்த்தீங்கன்னா remain under British colonial rule. USA அப்படின்றது it's an place which is remain the colonial rule under British. So British தான் அவங்களோட கவர்மெண்ட். அப்படி நம்ம எப்படி சொல்றோம் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் குள்ள USA அப்படின்ற அவங்க வந்து அது அந்த கவர்மெண்ட் குள்ள தான் அவங்க வந்து ரூலிங் அண்ட் ஆல் த பாப்புலேஷன் அண்ட் ஆல் த டெமோக்ரஸி பாலிசிஸ் were held over that government. And second what they are telling அப்படின்னா British America comprised the colonial territories of the British Empire in America எப்பத்திலிருந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா from the 1607 to 1783 வரைக்கும் we had this empire. And next பார்த்தீங்கன்னா American Revolutionary War வந்து took place அப்படின்னு சொல்றாங்க. When this had happened அப்படின்னா in the year of 1775ல they had a American Revolutionary War. And what had happened அப்படின்னா 13 American colonies fought against British and resulted in a American victory. அந்த சமயத்துல இந்த American Revolutionary War எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா in the year of 1775ல இருந்து 1783ல நடக்குது. That time what had happened அப்படின்னா 13 American colonies they had got freedom. அவங்க வந்து விக்டரி வாங்கிட்டு யாருக்கு இருந்து விக்டரி வாங்குறாங்க from the பிரிட்டிஷ் கிட்ட இருந்து they got a freedom and they formed a American victory அப்படின்னு சொல்லி ஒரு விடுதலை சின்னமா ஒரு விடுதலைக்கு ஒரு சக்சஸ் ஆன ஒரு இதுவா இவங்க அதை காட்டுறாங்க. And next they are telling declared independence in when in the year of 1776 they declared a independence. And what they are telling அப்படின்னா it also located in the North America across an area of so இதுலயும் நம்ம வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து சில facts பார்த்தோம். We had some facts regarding the kilometer and measures. So அதே மாதிரி we are also seeing here இது வந்து பாத்தீங்கன்னா it's one of the oldest democracy in the world. நம்ம வந்து நம்மவே யார்கிட்ட டெமோக்ரஸி பத்தி கத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா from the USA காரங்க கிட்ட தான். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு லைன் you can also write it is in a oldest democracy in the world and USA is in a federal republic with a presidential form of government. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த USA பார்த்தீங்கன்னா தேர் என்ன ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்னா ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் இதுக்கெல்லாம் நம்ம யாரோட பவர் சீக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் தே ஆர் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி. அது தெரியும்ல ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் president. So we also follow the presidential form of government and what the USA is also following the same of presidential form of government. And third one பார்த்தீங்கன்னா the federal states and US states have more autonomy compared to India. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா US states have more autonomy அப்படின்னா we all know right autonomous university என்ன they will not have some other government things or அவங்க வந்து autonomousனா they'll privately they'll run something. ஸோ அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா this US have a more autonomyனா அவங்களோட தனியா இண்டிபெண்டா they can do more compared to India. ஆனா இந்தியா எப்படி இருக்குச்சுன்னா குவாசி ஃபெடரல் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ USA is in a federal state and it is the oldest democracy in the world and also the 13 countries they got freedom from the Britain. And அப்பதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி எங்களோட இண்டிபெண்டன்ஸ் நாங்க வந்து டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு விக்டரி சக்சஸ்க்காக அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் ரிகார்டிங் USA. And next what we are going to see அப்படின்னா this things comparison of India and USA across 6 dimensions. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா you just note it out. Now what we are going to do அப்படின்னா we are going to compare this இந்தியா அண்ட் USA எத்தனை டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 டைமென்ஷன்ல நம்ம வந்து we are going to see this relationship. First பார்த்தீங்கன்னா one is geography and second one is political and third one is economic and fourth one is social, fifth one is cultural and sixth one is security and defense. ஸோ இந்த மாதிரி 6 வகையான டைமென்ஷனுக்குள்ள இந்த இந்தியாவோ யூஎஸ்ஏக்குள்ள இருக்கக்கூடிய கம்பாரிசனோ அதோட டிஃபரன்சஸோ இல்லை அவங்களோடக்குள்ள இருக்கக்கூடிய பாலிசிஸ் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். எழுதி வச்சுக்கலாம். யூ ஜஸ்ட் ரைட் இட் அவுட். So these are the 6 dimensions that have been produced regarding this India and USA. And இதெல்லாம் வந்து நம்மளுடைய map. So we all know this India map and that is the America USA oda map. So these are the map they have been given and these are the countries they have been presented here and these are the states we have. And next what we are going to see அப்படின்னா we are going to see first நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா we are going to see geographical perspective. இந்த geographical perspectiveல என்ன சொல்றாங்க அப்படின்னா India is a huge country and strategically located in South Asia. So we all know our country is located in the South Asia. அது மட்டும் இல்லாம நம்ம country எப்படி இருக்குன்னா our country is in a
large country, it's in a huge country. And also what we can say அப்படின்னா Himalayas as a natural barrier in the north. Where does the Himalayas located அப்படின்னா it was located in the north. And next, the major country bordering the Indian Ocean. So we also have the Indian Ocean which is bordered our country. ஸோ ஹிமாலயாஸ் விச் இஸ் பார்டர்ட், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியர், நம்ம கண்ட்ரியை வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு பேரியராக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் which is located in the north. And also we are talking about Indian Ocean, it is also covering our country. And also we have what we have அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have very good rich in natural resources. நமக்கு என்னென்னலாம் இருக்குன்னா we also have a good amount of natural resources. And second பார்த்தீங்கன்னா USA, a very huge country located in where அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is located in North America. It's located in North America and borders by the Pacific Ocean. So இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா we have to know. For example, this USA எங்க border ஆயிருக்கு, which ocean is covered over there அப்படின் போது as a UPSC aspirant you need to know this all the things. So this USA is located in North America which was bordered in the Pacific Ocean and Atlantic Ocean, and they also have a very good rich in natural resources. So இந்த ரெண்டு ஃபேக்ட் நம்ம பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ். இந்த எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மிக்ஸ்டு எக்கனாமி. வாட் எக்கனாமி வி ஆர் ஃபாலோயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஃபாலோயிங் அ மிக்ஸ்டு எக்கனாமி. வாட் இஸ் திஸ் மிக்ஸ்டு எக்கனாமி மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமின் போது வெறும் பிரைவேட் மட்டும் தான் இங்க வந்து நம்மள ரூல் பண்றது கிடையாது, ஆர் எல்ஸ் ஒன்லி தி ஸ்டேட் இஸ் ரூலிங்லாம் கிடையாது. போத் பிரைவேட் அண்ட் த கவர்மெண்ட் ஆர் போத் த பிரைவேட் அண்ட் ஸ்டேட் have playing a major role for what, for improving the economic level. So what we are telling our government is na mixed economy by running both the entities அப்படி நம்ம சொல்லலாம். And also synthesis of capitalism and socialism, and we are also following capitalism and socialism. Socialism na enna? Socialism means all the people are equal and everyone can participate in everything irrespective of their caste, sex, religion, place of birth, anything அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே கேபிட்டலிசம் அப்படின்னா என்னன்னா only the private people or only the capitalists can invest in the country and no other persons were involved, அது நமக்கு தெரியும். And what they are also telling அப்படின்னா we also maintain a domestic oriented அப்படின்னா நிறைய வகையான மீனிங்ஸ் இருக்கு இதுல. domestic oriented அப்படின்னா the products which we make, domestic products, the products which we make we used to develop. ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லி we have one thing. இந்த ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா வாட் தே வில் பி டூயிங் அப்படின்னா தே வில் பி டூயிங் நம்மளோட இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் பி செல்லிங் அட் அ குட் ப்ரைஸ். ஸோ அந்த மாதிரி டொமஸ்டிக் ஓரியன்டாகவும் வி ஆர் ஃபீலிங். அண்ட் ஆல்சோ அவர் கண்ட்ரி இட்ஸ்னா வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஒரு டைட்டிலாவே நம்ம சொல்லலாம். From the period of Jawaharlal Nehru, he always make our country should be an welfare state அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. And next பார்த்தீங்கன்னா USA. What is this USA and how economic policy they were following அப்படின்னு பார்த்தீங்கன்னா they were following a capitalist economic. capitalist economic மட்டும் தான், அதாவது முதலாளிகளுக்கு மட்டும் தான் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா முதல் உரிமை இல்ல முன்னுரிமை மட்டும் தான் இருக்கும். So the economy is not a mixed economy. It's only of capitalist economy. So these are the things they will be telling. And next what they are telling அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட் அவங்களுடைய கண்ட்ரியுமே என்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட். அண்ட் அவங்களோட நேச்சர் அவங்களோட ஃபீச்சர் என்னன்னா தே வேர் ஹெவிலி இண்டஸ்ட்ரியலைஸ்டான ஒரு இதுவா இருக்காங்க. ஹெவிலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அப்படின்னா they will be focusing on only the industries, how we can develop அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபோக்கஸ்டா இருக்காங்க. And next what dimension we are seeing அப்படின்னா we are seeing the dimension called political perspective. What is this political perspective? How India and USA playing a major role. First என்ன பார்க்கிறோம்? First we are talking about India. India பொறுத்த வரைக்கும் we have a democracy country. We all know what is democracy அப்படின்னா for the people, by the people, to the people அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இது தெரியும், இந்த ஒரு definition தெரியும். So democracy அப்படின்னா the government should be for the people, by the people and only for the to the people. So the people has more power than any other offices or any other representative in the country. So அதனால வந்து நம்ம என்ன சொல்றோம்னா country is in a democracy country. And also parliamentary system based on
checks and balance. நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we also have a parliamentary form of government. What is this parliamentary form of government னா, we all know a country will have a two houses. One is upper house and lower house. That is known as Rajya Sabha and Lok Sabha. So for example, for any schemes or any bills they wanted to pass or they wanted to create anything, யார் permission கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this both houses will decide things. அதனால நம்ம என்ன சொல்றோம், parliamentary form of government. And next பார்த்தீங்கன்னா, importance given to the individual rights. What individual rights we are giving அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் எடுக்கும்போது we can see the article 21. What article 21 is telling அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the right to life and liberty. What liberty அப்படின்னா, if a person is born, அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து இறக்குற வரைக்கும் வந்து என்ன இருக்குன்னா, அவங்க இறந்துட்டா கூட அந்த டெட் பாடிக்குமே என்ன இருக்குன்னா ரைட்ஸ் இருக்கு அப்படின்றதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுல பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 21ல டாக்கிங். And also they will be talking about article 14. What this article 14 is talking அப்படின்னா, the right to equality. What equality அப்படின்னா, protection before the law. So what are the laws that government is framing or what are the laws that judiciary is framing? This will be protected by our government. இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்லாம இந்த ரைட்ஸ் எல்லாம் யார் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are all giving these rights to the individual rights. And also regarding நம்மளுடைய மைனாரிட்டி ரைட்ஸுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this all coming under the individual rights. And next what we are saying அப்படின்னா, regarding USA. USA ஓட political perspective எப்படின்னு பார்த்தீங்கன்னா, we all know they are also, அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி they were the oldest democracy. So they were the one who following the democracy in the earlier period itself. And also they follow what system அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they follow presidential system of government. What type of government we are following அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are following the type of parliamentary government. What is the difference between parliamentary and government and presidential government போது you have to write this to me and you have to show the homework to me. So இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த presidential system அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I'll just say 2 points for that. Presidential system பார்த்தீங்கன்னா, the president will have a more power than any authorities. The president will be in a deciding authority than anyone else in their country அப்படின்னு சொல்லலாம். And next பார்த்தீங்கன்னா, a great importance given to their individual rights. Already we know the international relations, அதாவது international relations பார்க்கும்போது we have also seen the international instrument. For example, UDHR. UDHR போது அதில் என்ன சொல்றாங்க, it's a universal declaration of human rights. What they are talking about, they were talking and they will be giving prioritize to the what to the individual rights, how individual rights should be protected. For example, article 1 will be talking about right to bond, and also they will be talking about article 2 what it will be talking about freedom from slavery. So இந்த மாதிரி individual rights வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, they will be giving more importance அப்படின்னு சொல்லலாம். So this principles have been traced where அப்படின்னா, these principles have been traced in the USA. So USA ல நம்ம பார்க்கிறோம். So this was the political perspective between India and USA. So these are the things we will be seeing. And next what எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமென்ஷன் கால்ட் social perspective. இந்த social perspective நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to compare the relationship between India and USA. So in this what India is doing அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we know our country is in a traditional society. Traditional society அப்படிங்கும்போது ஒரு law எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a law is formed through a கல்ச்சர் நார்ம்ஸ், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரெடிஷன்ல இருந்து தான் நமக்கு என்ன வந்திருக்குன்னா லா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவ இந்தியா இஸ் மேஜர்லி வாட் தேர் டெல்லிங் அப்படின்னா, அவ கண்ட்ரி இஸ்னா a traditional society and also a fast modernizing and also heavy inequalities present. அது மட்டும் இல்லாம நம்ம கண்ட்ரி வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அதாவது லாஸ்ட் டைம் வரதுக்கு முன்னாடி how a country was there அப்படின்னா, we followed caste system. அப்புறம் வந்து குருகுலா சிஸ்டம். இந்த குருகுலா சிஸ்டம் போது only a particular caste or community people were allowed to educate. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட இந்தியன் சொசைட்டில ஃபாலோ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்இக்வாலிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ பர்சன் பிலாங் டு சம் அதர் காஸ்ட், தே வர் நாட் அலோட் டு டேக் வாட்டர் ஃப்ரம் த பப்ளிக் வெல். ஸோ ஒரு பப்ளிக் வெல்லேருந்து என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இருக்கக்கூடியவங்களோ இல்லை சம் அதர் காஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, they were not allowed to take water from this. இந்த மாதிரி inequalities-லாம் ஃபாலோ பண்ணதுனால what we have been framed now அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have brought many articles regarding this discriminations-லாம் வந்து என்னது தப்பு அப்படின்றதுக்காக we have article 15, 16, 17 சொல்லி we have this are the articles. and employment-ல கூட உங்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. and also we have many தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி அந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃபாலோ பண்றோம் to eliminate this discrimination from our country. and next பார்த்தீங்கன்னா, how USA
USA is doing அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we all know USA is a modern society. From அதாவது நம்மளுடைய பிரிட்டிஷ் வந்து நம்மள ரூல் பண்ற சமயத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, they were the one who introduced the modern education system. So எப்படி ஒரு education system கொண்டு வரணும், and also they introduced this Supreme Court of Calcutta வந்து யார் இது பண்ணிருப்பாங்க during the British period in the era of 1774ல தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தா வந்து என்ன இருக்கும்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். அதில் நம்ம என்ன பார்த்திருப்போம், ஸோ அந்த டைம் நம்ம என்ன பார்த்திருப்போம், ஹவு ஜட்ஜ்மெண்ட் ஷுட் பி தேர். ஒரு கோர்ட்ல தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அண்ட் போத் த பார்ட்டிஸ், ஸோ டிசைடிங் அத்தாரிட்டி யார் இருப்பாங்கன்னா ஜட்ஜ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம எங்கேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த யூஎஸ்ஏ. ஸோ தேர் பி an எக்ஸாம்பிள், அவங்க தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் த மாடர்ன் சொசைட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கண்ட்ரில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. தே ஹாவ் அ வெரி லெஸ் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் பர்ஸ்பெக்டிவ். ஸோ கல்ச்சரல் பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா how India is being அப்படின்னு பார்த்தீங்கன்னா India is an ancient civilization. So ancient civilization na we all know Indus Valley civilization is an example for this ancient civilization. How India people have maintained ஒரு குளிக்கிறதுக்கு கிரேட் பாத், அதெல்லாம் வந்து இட்ஸ் an example for the ancient civilization. How the people have been dressed up and how they have started to working under king. ஸோ ஒரு கிங் கீழே நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம், அந்த மாதிரி நிறைய ஒரு சிவிலைசேஷன் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா we have a great example. அது மட்டும் இல்லாம தமிழ் சைட் பாத்தீங்கன்னா சங்கம் ஏஜ். ஸோ சங்கம் ஏஜின் போது we have found many literature work and literal work. குடை ஓலை சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குடை ஓலை சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா how election should be done, how election போது அந்த எலக்ட்ரல் ப்ராசஸ் எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல யார் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபவுண்டேஷன் பில்லர் யார் போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து குடை ஓலை சிஸ்டம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்தியா இஸ் a civilized society அப்படின்னு நம்ம we can tell. And also they are talking about rich cultural heritage, and we also have a very good rich cultural heritage. We don't follow a single cultural thing because our country is in a secular country. Secular country in both the state should not force a state should not force a particular state or district to follow a particular religion. ஸோ யாருமே என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட ஸ்டேட்டை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பீப்புளை வந்து நீங்க இந்த ரிலிஜன் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. பிகாஸ் our country is in a secular country that have been presented, that have been mentioned in the preamble. So preamble நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. And also they are talking about vastly diverse country. So நமக்கு எல்லாருக்குமே தெரியும் India is a unity in diverse country. So இந்த unity in diversity ன்ற போது it's not only talking about the plains, plateaus, இந்த மாதிரி நம்மளோட geographical diversities மட்டும் பேசல, but it's also talking about the culture, heritage, tradition, religion that we have been followed. And next பார்த்தீங்கன்னா மல்டி எத்னிக் கம்யூனிட்டி, மல்டி எத்னிக் கண்ட்ரி. ஸோ இட் இஸ் ஆல்சோனா மல்டி எத்னிக் கண்ட்ரின் போது நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எத்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட், பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எத்னிக்ஸ்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA as an emerged as a nation only some centuries ago. அதாவது யூஎஸ்ஏ வந்து ஒரு நேஷனா வந்து எமர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபியூ சென்ச்சுரிஸ் ஆகும். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், இந்தியா ஹாவ் பீன் ஏன்ஷியன்ட். ஸோ முன்னைய காலத்துல இருந்து நம்ம வந்து we have a good civilized nation அப்படின்னு சொல்றோம். பட் வாட் இஸ் திஸ் யூஎஸ்ஏ டாக்கிங் அப்படின்னா யூஎஸ்ஏ வந்து இப்போ ஒரு 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 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் என்ன ஆச்சுன்னா ஒரு நேஷனாவே வந்து அவங்க எமர்ஜ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ தே ஹாவ் அ மல்டி எத்னிக் கண்ட்ரி பட் அ டைவர்ஸ் பட் அ லெஸ் டைவர்ஸ் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கிட்டையும் வந்து என்ன இருக்குன்னா நிறைய மல்டி எத்னிக் பர்பஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிங் தான் வந்து அவங்களுக்கு வந்து மெயின் ஹெட்டாக இருப்பாங்க. அண்ட் சர்ச் வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சர்ச் வில் பி பிளேயிங் அ மெயின் ரோல். இது வந்து இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரெஞ்ச் ரெவல்யூஷன் போது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்ச் வில் பி தேர். சர்ச்சுக்கு கீழே கிளர்ஜி அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப லோ கிளாஸ். அந்த மாதிரி இவங்களுக்குள்ளுமே வந்து நிறைய கிளாஸ் டிவிஷன்ஸ்லாம் நடந்திருக்கும். பட் கம்பேர்ட் டு இந்தியாவில் we have many more ethnicity and many more heritage ஆன ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவை பிரைஸ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ். ஸோ செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா இன் இந்தியா வி ஹாவ் நியூக்ளியர் பவர். ஸோ நமக்கு தெரியும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் இருக்கு. அண்ட் யூஎஸ்ஏக்கும் நமக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. வாட் ஹேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு சைன் தட் யூ ஷுட் நாட் யூஸ் நியூக்ளியர் பவர். நியூக்ளியர் பவர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுறாங்க. பட் ஆர் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ் ஆர் the authorities they were not approaching over that. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம ஒருவேளை நாளைக்கு இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா இந்த நியூக்ளியர் பவர்ன்றது வந்துச்சுன்னா வெரி வெரி ஒரு எஃபெக்டிவான
அன்வான்டான ஒரு ஃபோர்ஸ். ஸோ அன்வான்ட் டைம்ல நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. பட் ஒரு ஆபத்து நம்மளுக்கு நெருங்கும் போது we should be very powerful among the global level அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இந்தியா ஹேஸ் ஹேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் ஹேவ் திஸ் நியூக்ளியர் பவர் அண்ட் ஆல்சோ வி ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் டிஃபென்ஸ். நம்ம வந்து மிலிட்ரியோட ஆர்மி பர்சன்ஸ் ஆர் வெரி பேட்ரியாட்டிக். அவங்க வந்து எப்படி இருக்காங்க, வெரி வெரி பேட்ரியாட்டிக் அப்படின் போது வி ஹாவ் அ குட் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அண்ட் ஆல்சோ பார்டர் ஹாஸ்டைல் நெய்பர்ஸ். பார்டர் ஹாஸ்டைல் நெய்பர்ஸ் போது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் தட் நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அந்த செவன் சிஸ்டர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் த நேஷன் பார்த்திருப்போம். தே ஆர் த பார்டர் ப்ரொடெக்ஷன். ஸோ அவங்க வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய பார்டர் ப்ரொடெக்ஷன் நம்ம எப்படி வச்சுக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கரா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் டெரரிசம் இஸ் அ மேஜர் அட்டாக். ஸோ டெரரிசம் அப்படின் போது வி ஆல் நோ வேர் திஸ் டெரரிசம் ஹஸ் ஸ்டார்டட். மாவோயிசம் அப்படின்ற இடத்துல இருந்தா இந்த டெரரிசம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இஃப் யூ சி திஸ் மாவோயிசம் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் அப் நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா வில் பி டாக்கிங் அபவுட் டெரரிசம். ஏன்னா டெரரிசம் அப்படின்றதே ஒரு செப்பரேட் டாபிக்கா வி ஹாவ் யூர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் அ ஸ்ட்ராங் மிலிட்ரி பவர் அண்ட் ஆல்சோ நியூக்ளியர் பவர் இன் த வேர்ல்ட். அதாவது இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு நியூக்ளியர் பவரோ இல்லை டெரரிஸ்ட் அதாவது மிலிட்ரி பவர் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வித் யூஎஸ்ஏ. அண்ட் ஆல்சோ தே டு ஹாவ் அ த்ரெட் ரிகார்டிங் டெரரிசம் வந்து அவங்களுக்கு ஒரு மேஜர் த்ரெட்டா இருக்கு. டெரரிசம் போது இட்ஸ் நாட் அ பர்டிகுலர் பீப்புள், அதாவது பர்டிகுலர் அத்தாரிட்டி கோயிங் டு ஃபார்ம் திஸ் group, but ஆனா பீப்புள்குள்ள இருக்கவங்களே நம்ம என்ன பண்ண போறோம், they are going to start this terror activities regarding the கவர்மெண்டோட ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காம இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா they will be starting regarding this terrorism அப்படின்ற ஒரு group ஃபார்ம் பண்ணி யாருக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா against the government. So we will be talking about what is terrorism and what are the laws have been framed regarding this அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். And next what அப்படின்னு பார்த்தீங்கன்னா the chronological of India and US relationship. How the India and USA relationship வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது and what are the things they have been started அப்படின்னு பார்த்தீங்கன்னா, during the freedom struggle the Indian leaders had a friendly relationship with the USA. So already நமக்கு தெரியும் how we got India independence எப்படி வாங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all the Indian leaders have started a good relationship. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா we send our soldiers, we send our Indians as a soldiers for fighting, for supporting the USA to fight under the செகண்ட் வேர்ல்டு வார். அந்த விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம அவங்க அந்த ஒரு அக்ரிமெண்ட்டே அதுக்காக தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. வாட் அக்ரிமெண்ட் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்களுக்காக அனுப்புறீங்கன்னா வில் கிவ் யூ அ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், ஸ்வராஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி திஸ் ப்ராமிஸ் தே ஹேவ் பீன் டன். ஸோ அதுதான் சொல்றாங்க அட் ஸ்டார்டிங் வி ஹேட் அ குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ வித் த லீடர்ஸ். அது அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1930s and 1940s the USA voiced support for the Indian independence movement. எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in 1930s and 40s USA also gave their support for getting a independence. ஸோ இந்தியா வந்து இத்தனை ஆண்டுகள் வந்து அவங்க வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they were under your rule, they are become a bond labor. அந்த மாதிரி லேபரா இல்லாம they want a complete freedom, let them go, let them do their own thing அப்படின்றதுக்காக இந்த USA பீப்புளுமே என்ன பண்ணாங்கன்னா they were asking support, they were asking with the பிரிட்டிஷ் கவர்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட தான் இந்த யூஎஸ் பீப்புளுமே வந்து இருந்திருப்பாங்க. அந்த 13 காலனிஸ் பீன் கெட் ஃப்ரீடம் ஃப்ரம் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் த கோல்டு வேர்ல்டு வார். ஸோ கோல்டு வார் அப்படின் போது இந்தியா ஜாயின்ட் நான் அலைன்ட் மூவ்மெண்ட், அதாவது நாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் அது சே டீடைல் ரிகார்டிங் திஸ் நாம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது சும்மா ஒரு கிறிஸ்பான ஒரு இது ஃபார் வாட் திஸ் நாம் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அவாய்ட் இன்வால்மெண்ட் இன் த பவர் கேம் பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் சோவியத் யூனியன். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து we were very friendly with ரஷ்யா அண்ட் ஆல்சோ we were very friendly with USA. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு கம்பேரிட்டிவ்லி யார் கூட நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வித் ரஷ்யா. பிகாஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆல்சோ ஃபாலோ த சேம் பாலிசிஸ். அவங்க கிட்ட தான் நம்ம என்ன கற்றுட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்டேட், அப்புறம் வந்து இந்த லேசிஸ் ஃபேர் அப்படின்ற சில பிரின்சிபல்ஸ்லாம் வந்து நம்ம யாருக்கு இருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ரஷ்யா. அண்ட் ஆல்சோ வி லேர்ன் அ திங் கால்ட் இந்த இண்டஸ்ட்ரியலிசம். நம்ம பார்த்தோம்ல இண்டஸ்ட்ரியலிசம் வந்து வெறும் கேபிட்டலிஸ்ட் மட்டும் தான் ரூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி இல்லாம மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்ற ஒரு ஐடியாவை நம்ம யாருக்கு இருந்து கிராஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ரஷ்யா. ஸோ இந்த நாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கோயிங் டு பிகம் ஒரு பேலன்சிங் த பவர் பிட்வீன் த யூஎஸ்ஏ அண்ட் ரஷ்யா. ஸோ அதுக்காக இந்த நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் வில் பி சீயிங் டீடைலி வாட் நாம் இஸ் அண்ட் ஹவு இட் இஸ் ஸ்டார்டட் அண்ட் வாட் ஆர் த ரூல்ஸ் தட் ஹேவ் பீன் பிரசன்ட் தேர்.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are talking about this India developed a strategical alliance with the Soviet Union during the Cold War. ஸோ இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, they started a strategical union. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கோட்டுக்கு நம்ம தாண்டி வெளியே போயிட்டாலோ, அந்த லிமிட்டை நம்ம மீறி வெளியே போயிட்டாலோ, வாட் would happen, we will get a war. ஸோ அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணாதான் they will be having a balance between these two global level. அடுத்தது பார்த்தீங்கன்னா, however the India maintained a good relationship with US. ஸோ இவங்க என்ன பண்ணல, வெறும் அந்த சைடில் மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணல, வி ஆல்சோ மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப் வித் குட் ரிலேஷன்ஷிப் வித் USA அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டூரிங் த கோல்ட் வார் பாகிஸ்தான் லார்ஜ்லி அலைடு வித் த வெஸ்டர்ன் பிளாக் அண்ட் ஹெடட் பை த USA. அதாவது பாகிஸ்தான், அதை நம்ம ஆல்ரெடி தெரியும், நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ இட் இஸ் ஸ்டார்டட். பாகிஸ்தானுக்கு யார் சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா USA. அண்ட் இந்தியாவுக்கு யார் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் நேஷன்ஸ்ல ரஷ்யா. ஸோ இதுதான் வந்து அதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் டியூரிங் த கோல்டு வார் டைம் இந்த பாகிஸ்தான் ஹவ் சப்போர்ட்டட் USA. ஸோ யூஎஸ்ஏக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தேவர் அண்டர் த வெஸ்டர்ன் பிளாக். ஸோ வி ஹாவ் ரெண்டு விதமான ஐடியாலஜிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து வெஸ்டர்ன் ஐடியாஸ்க்கு வந்து பாகிஸ்தான் வந்து தே ஸ்டார்டட் டு சப்போர்ட்டிங். அது மட்டும் இல்லாமல் அதை யார் ஹெட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தட் வாஸ் ஹெடட் பை த USA. In 1954, the Pakistan became a member of CENTO, Central Treaty Organization. அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, they will become a member. And also Mahatma Gandhi's non-violence influence in the US civil rights activities of Martin Luther King. மார்ட்டின் லூதர் கிங் வந்து யாருன்னா, the one who fought for the apartheid movement. apartheid மூமெண்ட்டுக்காக மார்ட்டின் லூதர் கிங் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the US also traced the ideology and principles from our Indians. ஸோ டூரிங் 1960s. ஸோ 1960s வாட் we are telling அப்படின்னா, இந்தியா ஃபேஸ்டு ஃபெமைன். ஸோ நமக்கு தெரியும் பஞ்சாப், இந்தியா வந்து பயங்கரமான ஒரு ஃபெமைன் வந்து அடிபட்டிருக்கும். எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாப் ஏரியாவில் வந்து we have faced a great famine. அண்ட் அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, we have a அந்த டைம்ல வந்து ரெண்டு மிகப்பெரிய வார் வந்து நடந்திருக்கும் இந்தியாவுக்கு. என்னென்ன வார்னு பார்த்தீங்கன்னா, வித் ஹூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் வித் சைனா அண்ட் அனதர் ஒன் இஸ் பாகிஸ்தான். ஸோ எந்த டைம் பார்த்தீங்கன்னா, டூரிங் 1960s தான் திஸ் வார் ஹேட் ஹேப்பன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியா லார்ஜ்லி ரிலைட் ஆன் ஃபுட் எய்ட் ஃப்ரம் USA த்ரூ இட்ஸ் PL 480 ப்ரோக்ராம். அதாவது அந்த சமயத்தில் USA வந்து என்ன பண்ணாங்கன்னா, தே ஃபார்ம் தி ஸ்கீம் கால்டு PL 480. ஸோ இந்த PL 480 ப்ரோக்ராம் மூலமா நம்ம இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, we were seeking ஃபுட். அந்த ஹெல்ப் வந்து யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the USA கிட்ட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ the USA are framed a policy called PL 480. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஃபார் பீஸ் ப்ரோக்ராம். அதுதான் என்னன்னா இந்த PL ப்ரோக்ராம். இந்த PL ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஃபார் பீஸ் ப்ரோக்ராம் 480 எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் ஆஃப் 1954 எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, USA சப்போர்ட்டட் இந்தியா எப்போ சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் இந்த இந்தியா சைனா வார் வந்து நடந்திருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ஆஃப் 1962 மிகப்பெரிய வார் நம்ம இந்தியாவுக்கும் சைனாக்கும். அந்த சமயத்தில் யார் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் USA had supported us. அது மட்டும் இல்லாமல் they did not provide a direct military support, especially advanced weaponry. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணலன்னா, வெறும் வந்து டைரக்ட் சப்போர்ட் மட்டும் கொடுக்காம they also provided many weapons to the Indians to, அதாவது அதுலேருந்து அவங்களை எப்படி ரிகவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிறைய சப்போர்ட் வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா, USA had given. அண்ட் வந்து ஆஃப்டர் 1963 இந்தியா அண்ட் USA ரிலேஷன்ஸ் ஸ்லோலி டெட்ராய்டட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்லோவாக லைக் அகெயின் அந்த பேக் டு நார்மல் மாதிரி, தட் மச் க்ளோஸ் தேவர் நாட் அகெயின் அவங்களுடைய சில விரிசல்கள் அந்த மாதிரி சில ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து US பிரசிடென்ட் லிண்டன் ஜான்சன் வாஸ் நாட் ஹாப்பி வித் இந்தியாஸ் நியூட்ரல் ஸ்டாண்ட் ஆன் மெனி இன்டர்நேஷனல் இஷ்யூஸ். நம்மளோட இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் வாட் தே யூஸ் டு டூ அப்படின்னா, நமக்கு இந்த கண்ட்ரியோட பிரச்சனை வேணாம், நமக்கு அந்த கண்ட்ரியோட பிரச்சனை வேணாம், வில் பி சால்விங், நம்ம வந்து என்ன பண்ணலாம், வி ஷுட் பி நியூட்ரல், நம்ம நியூட்ரலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர் நாட் சைனிங், ஒரு கண்ட்ரிக்கு பார்ஷியலாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இன்னொரு கண்ட்ரிக்கு பார்ஷியலாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து நியூட்ரலாக இருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, தட் ஹேட் கிரியேட்டட் அ கிரேட் ப்ராப்ளம், கிரேட் இஷ்யூ இன் வேர் அப்படின்னா USA. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லிண்டன் ஜான்சன் த பிரசிடென்ட் ஆஃப் USA இவர் என்ன பண்றாங்கன்னா, he is telling this he was not happy the behavior what India is doing in the international issues. அவங்க வந்து USAக்குன்னு பர்டிகுலர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்செட்டா யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
to the USA. And next பார்த்தீங்கன்னா the US president Richard Nixon visited India in 1969. ஸோ மறுபடியும் என்ன பண்றோம்னா another president, அதாவது யூஎஸ் பிரசிடென்ட், இப்படிதான் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவுக்கும் ஒரு யூஎஸ்ஏக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது, ஹவு த பிரசிடென்ட் அந்த டெமோக்ரஸி லெவலை நம்ம எப்படி ஸ்ட்ராங் பண்றோம், என்ன மாதிரி ஒரு உறவு நம்ம வந்து வளர்க்குறோம் அப்படின்றதுக்காக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா the relationship reached a low under the president Nixon. Nixon developed a very close relationship with Pakistan and wanted to improve ties with China. So it was the main reason why we do not have a good relationship with USA. USA கிட்ட நமக்கு ஏன் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் எரா ஆஃப் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ டைம்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த பிரசிடென்ட் நிக்சன் இவர் என்ன பண்றாருன்னா he had developed a good relationship with யார்கிட்டனா பாகிஸ்தான். ஏன் பாகிஸ்தான் கிட்டயும் சைனா கிட்டயும் have developed பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் they will be always, நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் சென்டோ அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. சென்டோ அப்படின் போது என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து they always support to the USA. பட் இந்தியா வந்து என்ன பண்ண மாட்டாங்க, they are always telling நாங்க நியூட்ரலா இருக்கோம், நாங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, பிகாஸ் இந்தியா டஸ் நாட் வாண்ட் டு கிரியேட் எனி ப்ராப்ளம், எந்த ஒரு பிரச்சனையும் கிரியேட் பண்ணக்கூடாது, வி வாண்ட் டு பிகம் ஒரு ஒரு நாமினலான ஒரு நியூட்ரலான ஒரு கண்ட்ரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் வாட் தேர் டூயிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா they will be giving a full support to the USA. அது and also the USA என்ன பண்றாங்கன்னா they started to create a good relationship with China. ஏன்னா வந்து இப்ப சைனாவும் பாகிஸ்தானும் they were இந்த சைடு we have பாகிஸ்தான் and அந்த சைடு we have China. ஸோ அதுபோது நடுவில் வந்து இந்தியா இருக்குது. ஸோ ஈஸிலி இந்த ரெண்டு கண்ட்ரி சப்போர்ட் பண்ணா they can occupy again இந்தியாவை அவங்க என்ன பண்ணாலும் கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக they have a good support between. இது வந்து என்ன சொன்னா strategical plan that had done by the USA. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்சன் விசிட் டு இந்தியா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நிக்சன் வந்து இந்தியா விசிட் பண்ணும்போது எப்போ வராரு அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1969 he had visit. நிக்சன் விசிட் டு சைனாக்கு எப்போ அவர் வந்து விசிட் போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this are the old photos that have been used. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா they were the presidents நிக்சன் and the Chinese ஓட president in the year of 1972. அண்ட் நிக்சன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்தியா தென் பிஎம், அப்போ அந்த சமயத்தில் யார் பிஎம்மா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. இந்த 1960s யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வாஸ் தி பிஎம், had a frosty relationship and USA supported Pakistan during 1971 liberation war of Bangladesh. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பங்களாதேஷ் லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ். ஸோ முன்னாடி இந்தியா கிட்ட வந்து பங்களாதேஷ் இருந்தது. ஹவு பங்களாதேஷ் லிபரேஷன் அப்படின்னா ஃப்ரீடம், லிபர்ட்டி அப்படின்னா ஃப்ரீடம், ஹவு தே காட் ஃப்ரீடம் ஃப்ரம் த இந்தியா. ஸோ அந்த டைம்ல பாகிஸ்தான் ஹேட் சப்போர்ட்டட். அதுக்காக தான் என்ன சொல்றாங்கன்னா எந்த சமயத்துல பாகிஸ்தானுக்கும் யூஎஸும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வருது, என்ன ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா டியூ டு திஸ் லிபரேஷன் வார் ஆஃப் பங்களாதேஷ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த யூஎஸ்ஏ டிட் நாட் லைக் இந்தியாஸ் டெஸ்டிங் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இன் 1974. யூஎஸ்ஏ வந்து என்ன பண்ணலன்னா இவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து நம்ம இந்தியா கிட்ட இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நெருடலாவே இருந்தது. எப்படி வந்து இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி கிட்ட எப்படி வந்து நியூக்ளியர் வெப்பன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த சைனா கிட்டயும் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு அண்ட் ஆல்சோ த பாகிஸ்தான் ஹாஸ் நியூக்ளியர் வெப்பன். அப்ப இந்தியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லைன்னா ஹவு, இப்போ ஒரு வேளை நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல ஒரு எமர்ஜென்சி நடக்குது, ஒரு வார் டிக்ளேர் பண்றாங்கன்னா த கண்ட்ரி, அதாவது இந்தியா கிட்டயும் என்ன இருக்கணும்னா இந்தியா ஷுட் ஆல்சோ ஹாவ் அ வெரி பவர்ஃபுல் வெப்பன், வெரி பவர்ஃபுல் மிலிட்டரி ஃபோர்ஸஸ். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா we started a nuclear weapon. பட் ஆனா வாட் யூஎஸ்ஏ has telling அப்படின்னா யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருடலா இருக்கு. என்னன்னா இந்த இந்தியா கிட்டயுமே வந்து நியூக்ளியர் பவர் இருக்கா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய நெருடலா வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு இருக்கு. And however it continued and engaged in cooperation. ஸோ ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்னா we started testing வந்து பண்ணி இந்திரா காந்தி the one who the very powerful women who started this testing, nuclear power testing வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து ஓகே நம்ம வந்து இது நம்மளுடைய கண்ட்ரி நம்மளுடைய இந்தியாலுமே நம்ம என்ன பண்ணலாம் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ்லாம் நம்ம இந்தியா கிட்டேயுமே இருக்கு அப்படின்னு சொல்லி they have allowed and they got permission. And next what they are telling அப்படின்னா the visit of former PM Narasimha Rao to USA in 1994 marked the onset improved India and USA relationship. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் நரசிம்ம ராவ் the one who started, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் the VR நரசிம்ம ராவ் லுக்கிஸ்ட் பாலிசி அப்படின்ற
சில ஃபாரின் பாலிசிஸ், நார்த் ஈஸ்ட் பாலிசி, அடுத்தது வந்து நார்த் ஈஸ்ட் பாலிசி டெவலப் ஆயிருக்கு. இதெல்லாம் யார் ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்ம ராவ். இவர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா he was very focused on the international relation. ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம யூஎஸ் கூட நம்ம எப்படி கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்லியாக நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் ரீகெயின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒர்க் அவுட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் நரசிம்ம ராவ். அண்ட் ஹி ஆல்சோ விசிட்டட் டு யூஎஸ்ஏ in the year of 1994. And the former PM Vajpayee further developed a good relationship with Washington. So இப்போ வந்து who are the presidents, who are the prime ministers had developed a good relationship with USA அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யாரு நரசிம்ம ராவ், அண்ட் செகண்ட் வந்து யாருன்னா வாஜ்பாய், பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய். இந்த அண்ட் ஆல்சோ 1998 the US condemned India's second nuclear test and voted in the favor of UN Security Council resolution condemning the test. அதாவது மறுபடியும் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அண்ட் செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் இதெல்லாமே வந்து இந்த தார் டெசர்ட்ல தான் நடந்திருக்கும். இந்த நியூக்ளியர் டெஸ்ட் தான் பொக்ரைன் நியூக்ளியர் டெஸ்ட் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா தேவர் கிவிங் அ வார்னிங் டு த இந்தியா. ஸோ யூ ஷுட் நாட் டூ திஸ் செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், we started to test the nuclear and also we got approval from the international level. ஸோ இருக்கக்கூடிய மற்ற கவர்மெண்ட்ஸ்க்கும் என்ன பண்றாங்கன்னா they gave permission, okay India can do this second nuclear test. ஆனா வந்து இப்பயும் என்ன ஆகுதுன்னா இந்த யூஎஸ்ஏக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருடலா இருக்கு. ஏன்னா இந்தியா இஸ் ஆல்சோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்தியா இஸ் ஆல்சோ லார்ஜ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், ரெண்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அண்ட் இந்தியா கிட்டமே என்ன இருக்குன்னா வி ஆல்சோ மெயின்டைனிங் அ குட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அமௌங் அதர் கண்ட்ரிஸ் அண்ட் சேம் யூஎஸ்ஏ. ஆனால் யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா தே அட்டைன்டு த சூப்பர் பவர். அண்ட் நம்ம என்ன பண்றோம், we are becoming a we are trying to attain that superpower. and கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் என்ன பண்ணோம்னா will be attaining the superpower like what USA is doing. And 2000 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா the US president Bill Clinton visited India. So this was a chronological level how prime ministers have came to India and what are the method that India and USA is doing regarding our international relations. பிரசிடென்ட் கிளின்டன் விசிட் பிரைம் மினிஸ்டர் எப்போ வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் த ஹி வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் வாஜ்பாய். இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய். இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் கிளின்டன் வந்து என்ன பண்ண நம்ம இந்தியாவுக்கு வராரு. அண்ட் ஆல்சோ த பிரசிடென்ட் கேஆர் நாராயணன் இன் 2000. இது எல்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2000ல நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் 9/11 அட்டாக், 9/11 அட்டாக்கும் போது இந்த மும்பை அட்டாக் தான் வந்து 9/11 அட்டாக். பிரசிடென்ட் ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அதாவது தேங்க்ஸ் ஃபார். ஸோ 9/11 அட்டாக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டவர் தட் டைம் வாட் ஹேப்பன் பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்டட் டு க்ளோஸ்லி நம்ம கூட வந்து தே ஸ்டார்டட் டு கொலாபரேட். ஸோ எப்படி நம்ம வந்து அவங்களோட மிலிட்டரி பவர் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தே ஆர் ஸ்டார்டிங். அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன். அண்ட் புஷ் லிஃப்டட் சாங்ஷன்ஸ் ஆன் இந்தியா. புஷ் வந்து என்ன பண்றாங்கன்னா he started to lift sanctions. அப்படின்னா பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறது தான் சாங்ஷன்ஸ் சொல்லி சொல்றாங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல பனிஷ்மெண்ட் சொல்லி சொல்ல மாட்டோம். வாட் வில் பி டெல்லிங் அப்படின்னா வில் பி டெல்லிங் டாக்கிங் அபவுட் சாங்ஷன்ஸ். இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் யார் கொடுப்பாங்கன்னா ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அப்படின்னா ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். இந்த ரெண்டு கோர்ட் தான் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல டிசைட் பண்ணோம் how the sanction should be framed or how the sanction should be given to another country அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2005 ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் விசிட் யூஎஸ்ஏ. ஸோ பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் டைம்ல தான் மறுபடியும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ ரிலேஷன்ஷிப் வந்து ரீகெயின் ஆகுது. அந்த சமயத்துல இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ அக்ரி டு என்டர் இன் டு அ சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட். ஸோ அந்த சமயத்துல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடல் இருந்தது என்னன்னா இந்த நியூக்ளியர் டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப என்ன பண்றாருன்னா மன்மோகன் சிங் இஸ் அப்ரோச்சிங் வித் யூஎஸ்ஏ இந்த மாதிரி சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் நம்ம போட்டுக்கலாம். சிவில் அப்படின் போது சிவிலியன் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ஆல் த சிவிலியன்ஸ். சிவிலியன் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றதா இந்த நியூக்ளியர் வெப்பனா நம்ம வச்சுக்கலாம். பட் அதர் தென் அட்டாக்கிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி they have signed an agreement in the period of 2025 by whom அப்படின்னா by the Prime Minister of Manmohan Singh. And next வந்து பார்த்தீங்கன்னா 2008 historic India US states nuclear agreement signed and also referred as the 123 agreement. இந்த அக்ரிமெண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் as 123 agreement. இந்த 123 அக்ரிமெண்ட்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இட்ஸ் சிவிலியன் அக்ரிமெண்ட். ஸோ சிவிலியன் பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து ஒரு மிலிட்டரி பர்பஸ்க்காகவோ இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஷார்ட்லி கால்ட் as 123 அக்ரிமெண்ட். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2005 இட் வாஸ் சைன்ட் பை த பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ ஜார்ஜ் புஷ் வித் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் in the year of
2005. And following the 123 agreement, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா how the 123 agreement is working and what are the things they have been doing அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த 123 agreementல the 48 nation have granted the waiver to India, allowing it to access a civilian nuclear technology and fuel from other countries. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 48 countries என்ன பண்றாங்கன்னா they are supporting to India. நீங்க என்ன பண்ணலாம்னா you can do the things, you can assess this nuclear technology. இந்த nuclear technology நீங்க assess பண்ணிக்கலாம் and also for the civilian purpose, and they can also seek fuel. அதுக்கான fuel நம்ம யார்கிட்ட வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா with other countries கிட்ட நீங்க வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஓட் பண்ணி 48 nations வந்து அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கிறாங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா as a result, India is the only country with a nuclear weapon which is not a party of non proliferation ட்ரீட்டி. இந்த நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியில் வந்து நம்ம இந்தியா மட்டும் மெம்பராக இருக்கிறது, பட் அதர் கண்ட்ரிஸ் ஹூ ஹாவ் வெப்பன்ஸ், அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், சைனா, இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா they have signed in the NPT treaty, but India does not sign in this NPT treaty, but still allowed to carry out the nuclear commerce with the rest of the world. ஆனால் மறுபடியும் வந்து இந்தியா கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த என்பிடி ட்ரீட்டில அவங்க சைன் பண்ணனா கூட இந்தியா என்ன பண்ணலாம், they were allowed to carry out this nuclear weapon. நீங்க வந்து உங்களோட நியூக்ளியர் வெப்பனா கேரி அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாரு. நெக்ஸ்ட் வந்து 2014ல டு பிரசன்ட் த அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் Prime Minister Narendra Modi, USA and India have developed a strong relationship spanning across sectors. From 2014, India is strategically aligned with the USA. So, Prime Minister Narendra Modi, அவர் என்ன பண்றானா, he had started to continue or regain the support from the USA. அது மட்டும் இல்லாம he wanted to maintain a friendly relationship with USA. இதுக்காக இவர் என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம என்னென்ன மாதிரி டெக்னாலஜிக்கு மூலமா யூஸ் பண்ணலாமா, இல்லை என்னென்ன மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணா நம்ம வந்து யூஎஸ்ஏவோட சப்போர்ட்டை நம்ம வாங்கலாம் அப்படின்றது எப்போ இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பீரியட் இந்த இயர் ஆஃப் 2014லேருந்து வி ஹாவ் கண்டினியூயிங். அடுத்து வந்து 2016 USA recognizes the India as a major defense partner. ஸோ இந்த இயர் ஆஃப் 2016 என்ன பண்றாங்கன்னா, யூஎஸ்ஏ வந்து நம்மளோட இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் பார்ட்னரா வந்து அவங்க அறிவிக்கிறாங்க. அண்ட் 2017 the PM நரேந்திர மோடி அண்ட் US பிரசிடென்ட் ட்ரம்ப் மீட். ஸோ நம்ம ஆல்ரெடி வி நோ. ஸோ ட்ரம்ப் பீரியட்லாம் வந்து நரேந்திர மோடி அண்ட் தே போத் வேர் லைக் தே ஹேட் அ குட் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். And their joint statement emphasizes strengthening defense partnership and cooperating on counter-terrorism efforts and boosting the economic ties. ஸோ இவங்களோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, strengthening the defense partnership, and second வந்து cooperating on counter terrorism. இந்த கவுண்டர் டெரரிசம் வந்து லைக் ஹவு தே வாண்டட் டு காம்பேக்ட். ஸோ என்ன மாதிரியெல்லாம் மெஷர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இந்த டெரரிசம் நம்ம கண்ட்ரோல் பண்ண நம்ம ஸ்டேட்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டு பூஸ்ட் எக்கனாமிக் டைஸ். So what are the mechanisms or what are the schemes that should be followed to develop or to maintain a good economic ties between this India and USA, and write one each example for this things. So இந்த மாதிரி இந்தியாவுக்கும் இந்தியா எப்படி நம்ம வந்து என்னென்ன மாதிரி ரூல்ஸ்லாம் கொண்டு வராங்க, என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வராங்க, அண்ட் ஆல்சோ கவுண்டர் டெரரிசம் போது என்ன ஆக்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத யூ ஹாவ் டு ரைட். And this was a photo of the two great personalities meeting in the year of 2017. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2018ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன்ஸ் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் காம்காசா அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. தட் வாஸ் சைன்ட். காம்காசா அக்ரிமெண்ட் ஹவ் சைன் எந்த இயர் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 2018. அடுத்து வந்து 2020ல என்ன ஆகுதுன்னா, பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் பிஇசிஏ வந்து சைன் பண்றோம். அடுத்து வந்து 2020ல வந்து இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ டைஸ் டு எலிவேட் த காம்ப்ரஹென்சிவ் குளோபல் ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர்ஷிப். ஸோ காம்ப்ரஹென்சிவ் குளோபல் ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர்ஷிப் during the Donald Trump visit periodல we have been signed. So these are the things, these are the ஹிஸ்டாரிக்கலா டைம் லைன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, யூ ஹாவ் டு மெமரைஸ் தோஸ் திங்ஸ். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஆன்சர் பேப்பர் இருக்கும்போது தட் வில் பி வெரி வெரி என்ன சொல்ல ஒரு ஸ்கோரிங் இதுவா நமக்கு இருக்கும்.
And next, on the whole, India and US bilateral relation have developed into a global strategy. So நம்ம என்ன பார்க்கணும், ரெண்டு மிகப்பெரிய கண்ட்ரியை நம்ம என்ன சொல்றோம்னா bilateral, பைனா டூ, இந்த bilateral connections வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இதுனா global strategy partnership னு சொல்றோம். Based on the, we all know, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல நம்ம சொல்ற மாதிரி we both sharing on the main perspectives like one is shared democratic values, அப்புறம் வந்து increasing conventions on the interest of bilateral things. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பைலேட்ரல் திங்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரிகார்டிங் த எக்கனாமிக் லெவல், ட்ரேட் லெவல், அதெல்லாம் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ ரீஜனல் லெவல் அண்ட் ஆல்சோ குளோபல் இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜனல் லெவல் போது நம்ம இந்தியாவில் வந்து ஏதாச்சும் ஒரு பொல்யூஷன் நடக்குது, அப்படி இல்லைன்னா வந்து இந்த கோரல் ரீஃப்லாம் வந்து என்விரான்மெண்ட் சோர்சஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் கேன் பி ஹெல்ப்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வேசிவ் ஸ்பீஷஸ்லாம் யார் டினோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயூசிஎன். ஐயூசிஎன் தான் வந்து இந்த இன்வேசிவ் பீரியட்லாம் இன்வேசிவ் ஸ்பீஷியஸை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ரெட் லிஸ்ட் ஸ்பீஷியஸ், ரெட் லிஸ்ட் ஸ்பீஷியஸ், அப்புறம் வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ், அந்த மாதிரி சில கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது யார் கொடுக்குறாங்கன்னா ஏன்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்ட் ஐயூசிஎன். அது மட்டும் இல்லாமல் குளோபல் இஷ்யூஸும் போது குளோபல் லெவலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டு சேவ் பிளானட், ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் ஃபாலோயிங் திஸ் எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நியர்லி 17 கோல்ஸ் வி ஹவ். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா திஸ் ஹேவ் டெவலப்டு ஃபார் த குளோபல் லெவலில் எல்லாரும் அவங்களுடைய என்விரான்மெண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஹவு த நேச்சுரல் ரிசோர்சஸ் கேன் பி ப்ரொடெக்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த பாவர்ட்டி எப்படி இது பண்ணணும், அண்ட் ஹவு ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ட் எப்படி இருக்கணும், ஹவு த பாலிசி ஷுட் பி ஃப்ரேம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதில் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஜி. எஸ்டிஜின் போது இட்ஸ் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் த ரீஜனல் லெவல், பட் இட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் த குளோபல் லெவல். And next பார்த்தீங்கன்னா எக்கனாமி. இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ ஆர் த ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பைலேட்ரல் ட்ரேட் பார்ட்னர்ஸ். இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா தே வர் த ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிரேட் ட்ரேட் பார்ட்னர்ஸ்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ த பைலேட்ரல் ட்ரேட் ஸ்டுட் அரௌண்ட் கிட்ட எத்தனை பார்த்தீங்கன்னா 120 பில்லியன் in the year of 2021 to 22. Bilateral trade is expected to reach. ஸோ இது வந்து 2024 அந்த டேட்டா. மேபி இப்போ நம்ம வந்து இந்த 500 பில்லியனுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ரீச் பண்ணியிருப்போம். பிகாஸ் வி ஆர் இன் த இயர் ஆஃப் 2026. ஸோ வி வில் பி அச்சீவ்டு த டார்கெட் அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் நியூக்ளியர் கோஆபரேஷன். ஹவு த சிவில் அண்ட் நியூக்ளியர் கோஆபரேஷன் இஸ் கோயிங் டு கண்டினியூ. ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எனர்ஜி அண்ட் கிளைமேட் சேஞ்சில் என்ன மாதிரி ஸ்கீம்ஸ், என்னென்ன மாதிரி பாலிசிஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எஜுகேஷன் போது கோஆபரேஷன் இன் எஜுகேஷன் செக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நம்மளுடைய கண்ட்ரீஸ்லேருந்து வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் அப்படின்னா தேர் கோயிங் டு டூ தேர் மாஸ்டர்ஸ் இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ். யூஎஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது யூஎஸ் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா தே வில் பி அலோயிங் அவர் கண்ட்ரி பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாஸ் போகும்போது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது அவங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ப்ரொடெக்டடான ஒரு ஏரியா, அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் அங்கே நடக்காம, எந்த ஒரு ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் அந்த மாதிரி எதுவும் நடக்காம தட் ஸ்டூடெண்ட் ஷுட் பி ப்ரொடெக்டட். ஸோ இது மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are maintaining a good relationship between this country. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச். ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச்சும் போது WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எக்ஸாம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீரியட் ஆஃப் கோவிட் 2024 வந்து நமக்கு யார் முக்கியமாக இந்த இன்ஜெக்ஷன் மெடிசன் லெவலு அந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இதெல்லாம் வந்து குளோபல் லெவலில் யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா the organization called WHO. இந்த WHO மூலமா தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் நம்ம வந்து ஈஸியா வந்து இது பண்ணியிருப்போம். அண்ட் ஆல்சோ இன் இந்தியா வி ஹாவ் அ பேண்டமிக்ஸ் ஆக்ட், சாரி எபிடமிக்ஸ் ஆக்ட்னு சொல்லி வி ஹவ் பீன் ஃபாலோயிங். இந்த எபிடமிக்ஸ் ஆக்ட் எதுக்காக பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன்ல ஹவு த என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த டெக்னாலஜி அண்ட் ஸ்பேஸ் செக்டார், சிவில் நியூக்ளியர் எனர்ஜி அண்ட் கிரீன் எனர்ஜி. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆல் நோ ஹைட்ரோஜனே வந்து இப்போ நம்ம என்ன சொல்லலாம், we know that green hydrogen இருக்கு, grey hydrogen இருக்கு. ஸோ ஹைட்ரோஜன்ல we have different types of hydrogen. we go and see brown hydrogen இருக்கும், green hydrogen இருக்கும், grey hydrogen இருக்கும், blue hydrogen இருக்கும். These all the things that have been used for the purpose. So different sectors வந்து இந்த ஹைட்ரோஜன்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஸ்பேஸ் செக்டார். ஸோ ஸ்பேஸ் செக்டார் போது இந்தியா இஸ் நாட் ஸ்டாப்பிங். ஸோ இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சக்ஸஸ் அடைஞ்ச உடனே தேர் நாட் லிமிட்டிங் த சக்ஸஸ். பட் இந்தியா இஸ் அவங்க என்ன பண்றோம், நம்ம வந்து வேற என்ன மாதிரி ப்ராசஸ் நம்ம கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ககயான் மிஷன். ஸோ இந்த ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் வெரி வெரி பாப்புலர் ஃபார் த ஸ்பேஸ் டெக்னாலஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டெரரிசம் அண்ட் இன்டீரியர் செக்யூரிட்டி. ஸோ வி ஆர் கோயிங் டு நம்மளோட மேஜரான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கவுண்டர் த டெரரிசம். இந்த ரெட் காரிடார் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் காரிடார் ஏரியாவில் வந்து தான் நிறைய வெப்பன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நிறைய வெப்பன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரி அது இல்லாமல் எப்படி நம்ம வந்து டெரரிசமாக கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன். ஸோ டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் எமர்ஜ் எ கிரேட் பில்லர் பிட்வீன் திஸ் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பீப்புள் டு பீப்புள் டயஸ்பொரா. ஸோ டயஸ்பொரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பூர்வீகமாக கொண்டிருப்பாங்க அண்ட் தேல் பி செட்டில்ட் இந்த யூஎஸ்ஏ. அந்த யூஎஸ்ஏலுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேல் பிகம் அத்தனை அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அத்தாரிட்டியாக இருப்பாங்க, இல்லை அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் பவர் கொண்டு இருப்பாங்க, அவங்கள நம்ம என்ன சொல்லணும் டயாஸ்போரா. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் அண்ட் குவாட் பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் வந்து த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் தட் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ பீன் மெம்பர்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் சைனீஸ் ஹெஜிமனி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா சைனாவோட வளர்ச்சியை நம்ம எப்படி குறை பண்ணலாம். சைனா வந்து பிகமிங் அ சூப்பர் பவர், தே ஆர் பிகமிங் அ ரெட் டிராகன். அந்த ரெட் டிராகனோட வளர்ச்சியை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அண்ட் வாட் ஆர் த மெஷர்ஸ் கேன் பி டன் அப்படின்னு இந்த இந்தியா அண்ட் யூஎஸ் ரிலேஷன்ஷிப்ல தே ஹவ் பீன் டிஸ்கஸிங். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் யூஎன்எஸ்சி. ஸோ வி ஆல் நோ திஸ். இந்த யூஎன்எஸ்சி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆர்கன் ஆஃப் யூஎஸ். ஸோ அந்த யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎன்எஸ்சி, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். இதில் என்ன பண்ணிருப்பாங்க, திஸ் இஸ் டிசைடிங் பார்ட்னர்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ. நெக்ஸ்ட் ட்ரேட் டாக்ஸ் வைஸ் பிரசா. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ட்ரேடுன்னு சொன்னாலே நமக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஒரு ஜிஐ டேக் கொடுத்த பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் டீ. டார்ஜிலிங் டீ இஸ் கிவனா ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக் வந்து டார்ஜிலிங் டீக்கு தான் வந்து ஜிஐ டேக் கொடுப்பாங்க. இந்த ஜிஐ டேக் அப்படின்னும் போது என்னன்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் போது இதெல்லாம் வந்து யார் கண்ட்ரோலில் வரும், திஸ் ஆல் கம்மிங் அண்டர் கண்ட்ரோல் கால்டு விப்போ. விப்போன் போது வேர்ல்டு இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த டபிள்யூடிஓ போது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ திஸ் ஆர் த மெயின் டூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் இஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த ஜிஐ டேக். அப்புறம் ப்ராடக்ட் ட்ரேடு இதெல்லாம் பற்றி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து யார் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் புல்ட் அவுட் ஃப்ரம் பாரிஸ் அக்ரிமெண்ட் in the year of 2020 under Trump's presidency and it has rejoined the agreement. So இந்த 2020 டைம்ல என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரம்ப் ரூல் சமயத்தில், அதாவது பிரசிடென்ட் ட்ரம்ப் ரூல் ஆஃப் யூஎஸ்ஏ அந்த சமயத்தில் தே ஹாவ் அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்ல நீங்க இல்ல பாரிஸ் அக்ரிமெண்ட் மூலமா அவங்க வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. பட் அகைன் தே ஹாவ் பீன் ரீஜாயின் இன் த அக்ரிமெண்ட். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்காங்கன்னா they were the member and they were rejoined in that agreement. And next பார்த்தீங்கன்னா the relationship with Russia and defense purchase. So India is maintaining a friendly relationship with this Russia and has bothered Washington in the past. Recently India's decision is to buy so சில மிசைல்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா we have been buying from this two nations. One is from the USA and also from the Russia. So this were the missiles, S-40 missile system. Katsa waiver. So in the year of 2022, the US Congress passed a legislative amendment that exempts the India from economic sanctions under the Countering America's Adversaries through Sanctions Act. அதாவது ஒரு சாங்ஷன் ஆக்ட் வந்து நம்ம ஃபாலோ போட்டிருக்காங்க. இந்த சாங்ஷன் ஆக்ட் மூலமா என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காஸ்ல இருக்கக்கூடிய நம்ம மேல போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸை வந்து அவங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தே ஹவ் ஃபாலோட் திஸ் ஆக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஆக்ட் மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா தே ஸ்டார்டட் டு பர்ச்சேஸ் திஸ் S-40 மிசைல். நம்ம ஆல்ரெடி இந்த பிக்சர்ல பார்த்துப்போம். இந்த X-40 மிசைல டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ரஷ்யா கிட்ட வாங்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி சாங்ஷன்ஸ்லாம் வந்து திஸ் யூஎஸ்ஏ ஷுட் நாட் பவுண்ட். இந்த சாங்ஷன்ஸ்லாம் வந்து இந்தியா வந்து பவுண்ட் பண்ணக்கூடாது. இந்தியா ஷுட் ஹாவ் இண்டிபெண்டன்ட் இந்த மிலிட்டரி சிஸ்டம் ஆர் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஆக்ட். And next, the Iran issue. So Iran issue அப்படின்போது we all know Israel and Iran issue is a great issue that have been evolving. அது வந்து ஒரு முடிவே இல்லாம இருக்கு. அது வந்து என்ன பண்ண வளர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். The US sanctions on Iran is subsequent and US pressure on India to move away from Iran. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சப்போர்ட்ஸ் ஈரான். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ் டஸ் நாட் நீட் இந்தியா டு சப்போர்ட் ஈரான், நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்றாங்கன்னா they were insisting on us அப்படின்னு சொல்லி சொல்லலாம். And next, economic protectionism. President Donald Trump earlier tightened the visa access for high skilled foreign workers countries like India.
ஸோ நம்ம வந்து ஒரு பிரச்சனை, அதாவது நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆயிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இந்தியன் ஷுட் நாட் ஒர்க் தேர். அவங்களோட வீசாஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணணும், தேவர் நாட் அலோட் டு டூ ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நவ் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஹவ் பின் ரிமூவ். ஸோ அட் ப்ரெசென்ட் அப்டேட்டட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹவ் பின் ரிமூவ். அந்த மாதிரி சாங்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And next, the China factor plays a big role under India and US relations. So we all know, நமக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் யூஎஸ்ஏக்குள்ள ரிலேஷன்ஷிப் எதுக்காக இருக்குன்னா, டு கண்ட்ரோல் த சைனாவோட ஹெஜிமோனி. ஹெஜிமோனி அப்படிங்கும்போது அவங்களுடைய வளர்ச்சியோ இல்லை அவங்களுடைய ஆக்கிரமிப்பு வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு, நம்மளுடைய இந்தியாவோ சரி இல்லை அதர் டெவலப்பிங் கண்ட்ரியோ இல்லை அதர் டெவலப்டு கண்ட்ரிக்கோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா, திஸ் டூ இம்பார்ட்டன்ட், அதாவது இந்த ரெண்டு லார்ஜஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து கண்டிப்பா எப்படி இருக்கணும்னா ஃப்ரெண்ட்லியா இருந்தா தான் அந்த சூப்பர் பவரை நம்ம என்ன பண்ண முடியும்னா டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அப்படின்றதுக்காக தே மெயின்டைனிங் அ குட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். அடுத்து வந்து யூஎஸ்ஏ அண்ட் சைனா ஆர் presently engaged in the battle for power on the international stage. So இப்போ என்னன்னா, we already know this, China is becoming a superpower. So China is trying to become a superpower and now they have been developed in all every sectors. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா டெவலப்டு ஒன்னா இருக்காங்க. வாட் யூஎஸ்ஏ இஸ் பிளானிங் அப்படின்னா, they wanted to control the growth of China. For that purpose அந்த சைனா பக்கத்தில் இருக்கிறது இந்தியா. ஸோ இந்தியா கூட நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி they're telling. And both countries have taken a tough stance against each other on the range of issues. For example, என்னென்ன மாதிரி விஷயத்துல நம்ம வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் ட்ரேட் டாக், அனதர் ஒன் இஸ் கிளைமேட் சேஞ்ச், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஹாங்காங் அண்ட் தைவான் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம இது பண்றோம். ஸோ இந்தியா அண்ட் சைனா ரிலேஷன்ஷிப் போது ஹவு தி சைனா ஹேவ் ஃப்ரேம்ட் அண்ட் வாட் ஆர் தி கேபிட்டல். ஸோ அவங்க சைனாக்குள்ளேயே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கும், ரெண்டு டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த இந்தியா அண்ட் சைனா ரிலேஷன்ஷிப்ல வில் பி சீயிங். நெக்ஸ்ட், இந்தியா நீட்ஸ் சப்போர்ட் ஃபார் US with respect to Kashmir issue and illegal occupancy by China and Pakistan. ஸோ வி ஆல் நோ, ஒரு பஃபரிங் ஸ்டேட்டா யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். பிகாஸ் ஜம்மு காஷ்மீர் போது இட்ஸ் முஸ்லீம் ஸ்டேட். ஸ்டார்டிங் எப்படி வந்து அது வந்து யார் ரூல் பண்ணியிருக்காங்கன்னா, தட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இஸ்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூலர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா முஸ்லீம் ரூலர்ஸாக இருந்தாங்க. அண்ட் அதில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா தேவர் ஹிந்து பீப்புள்ஸ். ஆனால் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் ரூலாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாமே முஸ்லீமாக இருப்பாங்க, பட் த ரூலர் வாஸ் ஹிந்து ரூலர். அதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஜம்மு காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்காம ஹி ஹட் கிவன் டு திஸ் இந்தியன் கவர்மெண்ட் தான் ஜம்மு காஷ்மீரை ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பஃபரிங் ஸ்டேட்டாக இருக்கு. இந்த பஃபரிங் ஸ்டேட் எதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஆக்குபென்சி ஆஃப் சிட்டிசன்ஸ். ஸோ நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் அந்த ஜம்மு காஷ்மீர்ல இல்லாம யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் பீப்புள்ஸுமே வந்து நாங்கள் சிட்டிசன்ஸ் தான். பிகாஸ் முஸ்லீம்ஸ் ரைட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், we are a secular country. ஒரு முஸ்லீம்ஸ் நீ வந்து முஸ்லீமா இருக்கு, அதுக்காக நான் உனக்கு இந்த ஸ்டேட்ல ஆக்குபென்சி தரமாட்டேன்னு சொல்லி we cannot deny his citizenship. பட் அந்த மாதிரி ஒரு ஃபியர் வந்து எங்க இருக்குன்னா அந்த ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்காக நம்ம யாருக்கு சப்போர்ட் சீக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are seeking support from the USA regarding this illegal occupancy from where அப்படின்னா from the places called Pakistan and China in where அப்படின்னா in Jammu Kashmir. USA has endorsed India's bid for a permanent membership at UN Security Council while China opposes it. For example, நம்மளோட இந்தியா வந்து என்ன பண்றாங்கன்னா, we are asking a permanent membership எனக்கு வேணும். permanent membership எதுல வேணும்னு பார்த்தீங்கன்னா UNSC-ல எனக்கு வந்து permanent membership வேணும். பட் China is opposing. China என்ன பண்றாங்கன்னா, they were opposing that India should not become a member in that UNSC. And next பார்த்தீங்கன்னா, India and USA have a common interest when it comes to maintaining an open, free and equitable Indo-Pacific region. So already சொன்ன மாதிரி this USA was covered by the Pacific Ocean and நம்ம வந்து இந்தியன் ஓஷனை நம்ம கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலாக தேர் டாக்கிங் அபவுட் இண்டோ பசிபிக் ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுடைய கனெக்டிவிட்டி வந்து என்ன இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சைனா இஸ் சீன் அஸ் அ காமன் த்ரெட். ஸோ சைனா இஸ் பீங் அ common thread for both India and USA. நெக்ஸ்ட் குவாட் அப்படிங்கும்போது வச்சுன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த குவாட்ல பார்த்தீங்கன்னா, திஸ் ஆர் த கண்ட்ரிஸ் தே ஹவ் பின் பிரசன்டிங். ஒன் இஸ் தட் கம்பரைஸ் ஜப்பான்,
இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ். இட்ஸ் நாட் அ ஃபார்மல் அலைன்ஸ் பட் குரூப்பிங் ஆஃப் அ கண்ட்ரி. இது வந்து என்னன்னா ஒரு ஃபார்மல் அலைன்ஸ் கிடையாது, பட் இட்ஸ் குரூப்பிங் ஆஃப் அலைன்ஸ். அலைன்ஸ் போது த்ரூ த அக்ரிமெண்ட், ஒரு அக்ரிமெண்ட் மூலமா they'll be forming an alliance between these countries. அது மட்டும் இல்லாம வாட் தேர் டாக்கிங் அபவுட்னா தே ஹேவிங் அ ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேல்யூஸ். இந்த குவாடுக்குள்ள இருக்கவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தேல் ஹாவ் அ ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட். எல்லாருக்குமே வந்து காமனான ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ தேல் ஹாவ் அ ஷேர்ட் வேல்யூஸ். ஸோ ஒருத்தவங்களுக்கு இது அதுக்காகலாம் கிடையாது. தேல் ஹாவ் அ காமன் வேல்யூ அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் டு ப்ரொடெக்ட் their countries and they aim at to establishing a rule based order in strategically and important. இவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் திஸ் இந்தோ பசிபிக் ரீஜன். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்கிங் த சைனீஸ் ஹெஜிமோனி அண்ட் எக்ஸ்பென்ஷனரி பிளான்ஸ் இந்த, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவோட ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் திங் இருக்கா டு ஆக்குபை இந்த இந்தோ பசிபிக் ரீஜன் அவங்க ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த குவாட்ல இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா they'll save and they'll have a common interest and also shared values. So Quad countries will continue to deepen the cooperation in areas including, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இந்தோ பசிபிக்ல சைனீஸோட ஹெஜிமனியோ இல்லை சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸோ அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குவாடோட மெயினான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தீம்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டார்ட் த கோஆப்ரேஷன் இன் த திங் ஆஃப் ஃபாலோயிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் செகண்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் அண்ட் சைபர் அஃபேர்ஸ் அண்ட் கவுண்டர் டெரரிசம், ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ டிசாஸ்டர் ரிலீஃப். ஸோ பேரிடர் ஏதாச்சும் ஒரு பேரிடர் அவங்க இடத்துல நிகழ்ந்தாலும் இந்த குவாட் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தேல் பி கிவிங் தியர் ஹேண்ட் டு சப்போர்ட் த கண்ட்ரிஸ். ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த குவாடோட முக்கியமான ஒரு எய்ம் அது பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட முக்கியமான எய்ம் பார்க்கலாம். சைனா இஸ் நாட் ஹாப்பி வித் த குவாட் பார்ட்னர்ஷிப் அண்ட் சீயிங் இட் அஸ் அ த்ரெட் டு இட்ஸ் சாவர்னிட்டி. ஸோ சாவர்னிட்டி அப்படிங்கும்போது நம்ம சாவர்னிட்டி போது அதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை. ஒரு கண்ட்ரியோட இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாடை வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. யார் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா சைனா என்ன ஃபீல் பண்ணுதுன்னா இட்ஸ் ஃபீலிங் தட் இந்த மாதிரி குவாட் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் இல்லை இந்த குவாட் அப்படின்ற ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன் வந்து இட் பீங் அ கிரேட் த்ரெட் டு த சைனாவோட சாவர்னிட்டி. சாவர்னிட்டி அப்படின் போது இட்ஸ் சாவர்னிட்டி போது என்ன இட்ஸ் சுப்ரீம் பவர் ஆஃப் ஆல். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சுப்ரீம் பவர். தமிழ்ல வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. And next, Japan is an important member of Quad. So நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் some of the countries which are the member of Quad. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெம்பர் யார் பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பான் இஸ் an important member of Quad and it should be noted that Japan is already close allied to the USA. So Japan வந்து it's in a close allied to the USA and the relationship between China and Japan have been embroiled in the tensions since 20th century. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் 20th சென்ச்சுரியில தே ஹேட் அ ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் குவாட் பார்ட்னர்ஷிப். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் சில ஆக்டிஸ்ட் பாலிசி நம்ம ப்ரிஃபர் பண்ணிப்போம். ஹவு த ஆக்டிஸ்ட் பாலிசிலாம் இருக்கு. அப்போ ஆக்டிஸ்ட் பாலிசின் போது யூ ஹாவ் டு ரைட் அன் எக்ஸாம்பிளில் வந்து இந்த குவாடை வந்து நம்ம எழுதிக்கலாம். And next, fiber to Asia. One of the former US president, அதாவது ஒபாமா சென்ட்ரல் ஃபாரின் பாலிசி இனிஷியேட்டிவ். ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து வெறும் மேரிடைமோ இல்லை வந்து ஒரு ட்ரேட் பாலிசியோ இல்லை ஒரு எக்கனாமிக்கல் பாலிசியோ இல்லாம they are also starting a policy called இந்த foreign policy initiative வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. and that was launched in the year of 2012. அடுத்து வந்து pivot is meant to be a strategy to rebalancing of USA interest from the Europe and also the Middle East Asian region. ஸோ இது வந்து என்னன்னா பைவோட் அப்படின்றதே வந்து இட்ஸ் என்ன மிஷன். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா தே கோயிங் டு ரீபேலன்ஸ், மறுபடியும் வந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு பவரை கொண்டு வர போறாங்க. ரீபேலன்சிங் பவர் பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் த ஈஸ்ட், அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில அவங்களுக்கான ஒரு கோஆபரேஷனை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்காக திஸ் ஹேஸ் பீன் ஃபாலோட். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் அலைன்சஸ் வித் த ஜப்பான், சவுத் கொரியா அண்ட் ஆஸ்திரேலியா, தாய்லாந்து அண்ட் பிலிப்பீன்ஸ். ஸோ இந்த மாதிரி சில கண்ட்ரிஸோட நம்ம யூஎஸ்ஏ என்ன பண்ணாங்கன்னா தி ஸ்டார்டட் டு குட் கோஆபரேஷன். அதுக்காக கொண்டு வந்ததான் இந்த பைவர்ட் மிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா இஸ் வெரி க்ளோஸ் டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு த யூஎஸ்ஏ. நார்த் கொரியா இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு த சைனா. ஸோ
ஸோ இது ஒரு டிஃபரன்ஸே நீங்க யூ கேன் நோட் அண்ட் யூ கேன் அனலைஸ் ரிகார்டிங் திஸ். யார் யாருக்கு க்ளோஸா இருக்காங்க. சில பாலிசிஸ்மே வந்து சைனா கிட்ட இருக்க பாலிசி தான் வந்து நார்த் கொரியா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சவுத் கொரியா வந்து பாத்தீங்கன்னா they'll follow the same policies or some policies which have been followed by the USA. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோர் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த பைவட் டு ஏஷியா. ஒன் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் இதில் சொல்கிறாங்க. வில் சி 2 or 3 ஆப்ஜெக்டிவ்ஸ் இன் திஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரென்தன் bilateral security alliance. ஸோ இதில் என்னன்னா they have to strengthen the bilateral security alliance. And second வந்து to deepen the relationship with the emerging powers including China. ஸோ ஒரு வேலை இந்த எமர்ஜிங் பவர், அதாவது சைனா வந்து ஒரு யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு அன்கண்ட்ரோலபிள் பவரா மாறினாலோ this cooperating country should help out the USA and to make a USA வந்து ஒரு சஸ்டைனபிள் கண்ட்ரியா வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக they are seeking support from the other nations. And next வந்து engaging with the regional multilateral institution, for example Asia Pacific Economic Cooperation APEC and Trans-Pacific Partnership, இந்த TPP and APEC இதுல ரிலேட்டட் ஆன நிறைய UPSC questions வந்து you have been seen. So you have to see what is this institution and how it is working, for what it is being allotted, எப்ப launch ஆச்சு and what is the aim and objective of this institution அப்படின்னு சொல்லி we have to create a notes on this topic. And next வந்து expanding a trade and investment, அப்புறம் வந்து foreign based military வந்து நம்ம எப்படி ப்ரமோட் பண்ணலாம், எப்படி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் they have been talking. And next வந்து India's own prior to Asia's policy. Over the years, the India has signaled willingness to play a greater role in India Pacific through the Act East policy as well as Quad partnership relationship. இந்த Quad partnership relationshipலயும் இந்த Act East policyலயும் நம்ம இந்தியா என்ன பண்றாங்கன்னா they are playing a great role to find out ஒரு பேலன்ஸான ரிலேஷன்ஷிப் வந்து இந்த குளோபல் லெவலில் நம்ம எப்படி கொண்டு வரலாம், அப்படி ஒரு ஃபாரின் கண்ட்ரியை எப்படி நமக்குள்ள உள்ள கொண்டு வந்தாலும் that should be maintained, அவங்களோட லிமிட்டை மெயின்டைன் பண்ணும். and they should also have a strategical level playing between this both countries. And next, it is clear that India is no longer want to be seen as a regional player but as a global player in the Indo-Pacific. அதாவது இந்தியாவோட முக்கியமான ஒரு எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு ரீஜனல் பிளேயரா இருந்தாங்க, ரீஜனல் பார்ட்னரா இருந்தாங்க. பட் இப்போ இந்தியாவுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது வேணாம். பட் தே வாண்ட் டு பி a global partner. அந்த global partner அப்படின்ற ஒரு லெவலில் ஒரு ரேங்க் அவங்க வாங்கணும்னா they should be a global partner with the country like ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி கொண்ட யூஎஸ்ஏவோட அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தா தான் they can protect their country. And next பார்த்தீங்கன்னா the both USA and India have to cooperate in order to achieve a common goals and interests. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்தோ பசிபிக் ரீஜன்ல இந்த போத் பசிபிக் ஓஷன் ஆல்சோ இந்தியன் ஓஷன் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அந்த ரீஜன்ஸ் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னா they should have a common interest and also shared values இருந்தால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா they can maintain a friendly relationship. And next, India's always maintained a special relationship with Russia. Earlier நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. and now presently it calling us Russia since independence. Both the nations in maintaining நம்ம வந்து USA கூட மட்டும் ஒரு நல்ல friendly relationship maintain பண்ணல, but we are also maintaining a friendly relationship with the Soviet Union. Presently it is calling us called as Russia. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா US and Russia have been bitter rivals. அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா they both have a பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன், பயங்கரமான ஒரு சண்டை மோதல்கள் இருந்தாலும் எப்போ பார்த்தீங்கன்னா அந்த சண்டைகள் மோதல்கள்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா during the Cold War era, இந்த இயர் ஆஃப் 1945 இருந்து அந்த பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகி தான் இருக்கு. After the Narendra Modi government came into the power, there have been a major shift in the foreign policy. India has gone up closer to the USA. Once இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் எப்போ எலெக்ட் ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2014. அந்த சமயத்தில் வந்து தே ஹேட் அ குட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் யாருன்னு பார்த்தீங்கன்னா வித் யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏவோட நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணலாம்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கீப்பிங் நோட் ஆன் தட். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய பாலிசிஸுமே நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரஷ்யா இஸ் நாட் டூ ஹாப்பி வித் இந்தியாஸ் கோயின்சன்ஸ் வித் த வாஷிங்டன். ஸோ ரஷ்யா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரம் த ஜவஹர்லால் நேரு பீரியட்லேருந்து இந்தியா வாஸ் வெரி க்ளோஸ் டு ரஷ்யா. பட் ஒன்ஸ் திஸ் 2014 2020 வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்தியா வந்து வெரி க்ளோஸ் டு யூஎஸ்ஏ. ஸோ இது வந்து என்ன பண்ணலன்னா இது வந்து ஒரு ஹாப்பினஸோ இல்லை ஒரு சமாதானமான ஒரு விஷயமா யார் கொண்டு வரலன்னு பார்த்தீங்கன்னா சைனாக்கு வந்து கொண்டு வரல அப்படின்னு சொல்றாங்க.
And next, in the recent past, Moscow has developed a relationship with India or means with the Pakistan. So name is with the Pakistan. So இப்போ என்ன ஆச்சுன்னா India is also developing a relationship with whom அப்படின்னு பார்த்தீங்கன்னா with the Pakistan. அதுவும் வந்து they have been given an example here. And next, foreign policy analytics suggest a recent formations of a China, Russia, and China, Pakistan, Russia axis, which will pick New Delhi and Washington against the CPR. ஸோ சிபிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சிஸை கொண்டு வராங்க, ஒரு ஆக்சிஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சிபிஆர்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரஷ்யா வாஸ் நாட் ஹாப்பி பிகாஸ் தட் இந்தியா ஹேட் டெவலப்பிங் ரிலேஷன்ஷிப், குட் ரிலேஷன்ஷிப் வித் யூஎஸ்ஏ. பிகாஸ் அதனால என்ன பண்றாங்கன்னா Russia is planning and Russia has framed a thing called CPR. இந்த CPRல யாரா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா, பாகிஸ்தான் அண்ட் ரஷ்யா. நம்மளோட யுஎஸ்ஏயோட மெயினான பாலிசி என்ன? தே ஹாவ் brought குவாட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுல என்னன்னா இந்த இந்தோ பசிபிக் போர்ஷனோட ரிலேஷன்ஷிப் இல்லை ரீஜன்ஸ் நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ தேர் டாக்கிங் அபவுட் இந்த சைனாவோட சூப்பர் பவர் நம்ம எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம். அதுக்காக தானே திஸ் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ இஸ் பிளானிங் a குட் ரிலேஷன்ஷிப். பட் இப்போ திஸ் ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா where the India and USA having a good relationship, to demolish this they are bringing this இந்த த்ரீ சூப்பர் பவர்ஸ், அதாவது இந்த த்ரீ கண்ட்ரிஸை வந்து ஒன்னா ஒரு ஆக்சிஸா கொண்டு வராங்க. அந்த ஆக்சிஸ் பேர் என்னன்னா சிபிஆர் ஆக்சிஸ். At the same time, the Washington is not too happy for the India's plan to buy S-400 missile from Russia. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த S-400 மிசைல் அப்படின்ற ஒரு மிசைல் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம். ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுனால this USA was not happy. So this USA was not happy. How India is going to delicately balance this price. So இப்போ நம்ம இந்தியா வந்து நம்ம சொல்றோம் வாட் வி சிட்டிசன்ஸ் we are talking about நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, பக்கத்து எதிர்த்து வீட்டுக்காரங்க கூட சண்டைன்னு சொல்லி. பட் இந்தியா இஸ் மேக்கிங், இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா. இந்த சைட்ல பாகிஸ்தான், இந்த சைட்ல ரஷ்யா, இந்த சைட்ல சைனா அண்ட் ரஷ்யா வந்து இட்ஸ் சூப்பர் பவர். சூப்பர் பவரோட நமக்கு மிகப்பெரிய சண்டை இருக்கு. அப்ப நம்ம இந்தியா இஸ் இன் கிரேட் ட்ரபிள் அண்ட் தே ஹாவ் டு பேலன்ஸ் அ குட் டைஸ் பிட்வீன் திஸ் குளோபல் லெவல். இதுக்காக தான் நம்ம என்ன படிக்கிறோம்? we are studying this international relations. Thank you.